ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஸ்டைல் சமையல். இன்றைக்கி நம்ம மசாலா வடை செய்யலாம். அதுக்கு நான் இங்கே ஆனியன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். புதினா, கொத்தமல்லி, இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன், உப்பு. இப்போ நான் இதை அரைக்கிறதுக்கு ஒரு 2 பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன். இதில் பருப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல்ஸ் மோடில் வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக ஆகக்கூடாது. இந்த பாருங்கள், கொஞ்சம் பருப்பாக இருக்குது. கடலப்பருப்பை ஒரு 2-3 ஹவர்ஸ் ஊற வச்சாவே போதும், நல்லா ஊறிடும். இதுக்கு தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும், அப்போ தான் நல்லா வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதிலே கருவேப்பிலை கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன், நல்லாயிருக்கும் ஃப்ளேவராக. இப்போ இதை நம்ம சின்ன சின்னதாக உண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த சைடில் உண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அதே சமயத்தில் கடாயில் எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி ஒரு இலை எடுத்து அதில் தட்டி அதில் விட்டுக்கலாம். நான் இது மஞ்சள் இலை எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் வெத்தலை இல்லை ஏதாச்சும் எண்ணெய் கவர் இருந்தால் கூட அதில் தட்டி விட்டுக்கலாம், ஈஸியாக விடலாம். இது நல்லா கொஞ்சம் கலர் வர வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.